மார்ப்ளஸ், வண்டர்ஃபுல், அருமை அருமை. அடா ஜோதி தெரியுது, மெழுகுவத்திலே லைட்டிங்க. டேய் இதுக்கு போய் 15,000 கொடுத்து யோசிச்சாடா. 15,000 ஒருத்தடா இது. அடி எதுடா ஒருத்து? இதே நம்ம ஊர் பாரிசா இருந்தா பிராட்ல 200 ரூம் போட்டு தெரியுமா? குப்பர படுத்துக்குறது மேல டிசைன் பண்ணானுங்க. தண்ட கருமாத்திர மாதிரி ஒரு வேலை. 2 பேர் தங்க ரூமுக்கு எதுக்கு தியேட்டர்ல இருக்க மாதிரி இவ்வளவு பெரிய கதை செஞ்சு வச்சாங்க. இதை யோசிச்சா நீ? டேய் எங்க அப்பா நான் கார்பெண்டர் போடா. ஏய் எங்க போற? இங்கே கடை பசிக்கிறா, போய் சாப்பிட்டாருண்டா. உன்னை கூட்டு வந்தது நானு. என்ன கேளு, உனக்கு என்ன தரணும், எப்ப தரணும், எதை தரணும் எனக்கு தெரியும்டா. நான் கொடுப்பேன். திறந்து பாடுறா பாடுறா. நமக்கு தெரியாம என்ன வாங்கினா? கட்டணும் அந்த புலிசோரும் ஃப்ளைட்லேயே வச்சுட்டான். டேய் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணிக்கிற டானை பார்த்துக்கிறேன்டா. ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஹைஜாக் பண்ணுகிற டான் இப்போ தான் பார்க்குறேன். நமக்கு தான் இந்த சாப்பாடு போகிற வரைக்கும் தான் சாப்பிடணும். பார்த்து சாப்பிடுனா சாப்பிடு. டேய் வர வேலை தானே நான் கொடுத்துருந்த, இது வெறும் பண்ணுடா. ஹலோ என்னம்மா, இங்கே வந்துட்டேன், ரூம்லாம் போட்டேன். என்ன காரியம் நான் பண்ணி வச்சுக்கிறேன்? என்னம்மா என்னாச்சு? ஓ நான் அந்த ட்ரெஸ் வாங்கின பில்ல உனக்கு மெசேஜ் வந்துச்சா? ஒரு 25,000 செலவாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? எப்பா காசு போட்டால் தானே காசு எடுக்க முடியும். நான் சொன்னேன் அம்மாவுட்ட சொல்லு. ஏதாவது போட்டால் தானே எடுக்க முடியும். டேய் எருமை, நீ துணிக்கு செலவு பண்ணது 25,000 இல்லடா, 22,25,000. என்னம்மா சொல்ற? அந்த ஊர் காசுக்கு செலவு பண்ணிக்கிறடா. மொத்த காசையும் இன்ட்டு 78ஆல பெருக்கிட்டானுங்கடா பொறுக்கி பசங்க. என்னம்மா சொல்ற? ட்ரெஸ் என்னத்துக்குடா 10 லட்சத்துக்கு எடுத்துக்கிற? ட்ரெஸ் 12 லட்சமா? மொத எத்த ட்ரெஸ் 1.5 லட்சத்துக்கு வந்துக்குதேன்னு பார்த்தா அடுத்து எடுத்தது அடுக்கா 3 செட்டு 10 லட்சத்துக்கு வந்துக்குது. லைன் ஏர் கோட் பியூட்டிஃபுல். 10 லட்சமா? துணி எடுத்து மொத்த குடும்பத்தையும் தொட்டது இல்லாம ரூம் என்னத்துக்குடா 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டுக்கிற? அந்த காசுக்கு ஊடே கட்டிருக்கலாமே. கட்சியில ரங்காவும் லிங்காவும் பண்ண அதே நாச வேலை தானடா நீயும் அங்க போய் பண்ணிட்டு இருக்கடா ஜுகா. இதுக்கு தான்டா வெளிநாட்டுல வேணா நமக்கு செட் ஆகாது தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேனேடா. கேட்டியடா? கிளம்பி வாடா, கண்டக்டர் வேலை செஞ்சு படிச்சுக்கலாம்டா, பிகிலூதி சமாளிச்சுக்கலாம்டா. தங்க சாமி ஜுங்கா. நீ போன வைமா, நீ போன வை. இனிமே ஒரு 5 பைசா உப்பட செலவு பண்ண மாட்டேமா. நீ போன வை. ஏன் எமோஷனல் ஆகுறான்? குடும்பத்தை காப்பாத்துறா, தெருவுக்கு கொண்டாந்துறாதுரா குடும்பத்தை. நீ வை போடா. டேய் எவ்வளோடா கொண்டுடா, எவ்வளோடா கொண்டுடா, எவ்வளோடா? ஜஸ்ட் பாட்டம் 4,000, இன் பாட்டம் 4,000, லைன் ஏர் 5,000. ஓகே லைனாரா? அப்படிடா சிங்கமுடிடா. மொத்தம் எவ்வளோடா? மொத்தம் ஜஸ்ட் 13,000 ரா. அது இந்த ஊர் காசுடா. நம்ம ஊர் காசு எவ்வளவு தெரியுமா? How much? 10 லட்சம் கோட்டா. 10 லட்சம் கோட்டா. ஏய் 10 லட்சம் கோட்டா. ஐயோ 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 ஐயோ. இவ்வளவு சராதி ஏமாத்திட்டே. ஐயோ ஏய் ஏய் 10 லட்சம் கோட்டா. அது கோல்ட் கப்பல் ஒத்தினா ஃபுல் அமௌண்ட் பிடிக்கறானுடா. அப்புறம் அதுக்கு என்ன அடிக்க கூடாது. அப்ப தொல்ல பெட்டி. ஐயோ ஐயோ சரி சரி ஒண்ணு பாக்கவே. அவங்க காசுலாம் போச்சு. காசு பாருங்க எவ்வளவு காசு போச்சு. எவ்வளவு காசு? நம்ம ஊர்ல சம்பாதிச்சு வெள்ளக்காரட்டு ஊட்டியாடா சுகோ. மயக்க மருந்து என்ன எடுத்துக்கலாமா? நான் லாஜிக்கா தானப்பா கேட்டேன். பைக் வச்சா 3 மணி நேரம். நான் அடிச்சா 3 நாளே தெரிவிக்க மாட்டான். அடிக்கிற பொண்ணத்துக்கு பொட்டல போடுறோம். வா தேட்டரை நீ சாயந்தரமா வாங்குறோம். எப்பா ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ண போறட்டான அழுதுன்னு போனா நல்லாவா இருக்குது. நில்லுப்பா. அது காசு போன கஷ்டத்துல தானா வருது. அந்த பொண்ணு அடிச்சு வாய வச்சு சாவச்சு. ஐயோ இவ்வளவு கோவமா நான் உன்னை பார்த்ததே இல்லப்பா. இந்த கோவத்துல போய் அந்த பொண்ணை மர்டர் பண்ணா உன்னை உள்ள தூக்கி போடுறானுப்பா. அப்புறம் என்ன தூக்கி உள்ள போடுறானுப்பா. அப்புறம் உன்னை காப்பாத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா நான் சொல்றது கேளுப்பா. ஜுங்கா வர்ற ஆத்திரத்துக்கு அந்த பொண்ணு பொண்ணுப்பா பொல்லாதுப்பா. நான் சொல்றது கேளுப்பா. அதே ரூம்ல உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு யோசிப்போம்பா. ஜுங்கா மூட மாத்த போட்டுட்டா நம்மள கோவப்பட கூடாதுப்பா. சொல்றது கேளுப்பா. ஜுங்கா தட்டுற கதவை நீ தட்டுற, அவ திறக்கிற, அவள் நான் தட்ட தூக்கி பெட்ல போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். தட்டுற கதவை தட்டுறா தட்டி கேப்போண்டா. தட்டுறா
என்னப்பா ரூம் சர்வீஸா? சரி விடு, நீ தட்டு. சுங்கா 4 பேர் வந்திருக்கானுங்கப்பா. 4 பேர் தானே? பார்த்துக்கலாம், நீ தட்டு. ஐயோ 8 பேர் வந்திருக்கானுங்கப்பா. இன்னொரு 4 5 6 7 எத்தனை பேர் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ தட்டுறா. தட்டுனா 16 ஆயிடும்பா. இவனுங்கிட்ட சாரி கேட்டு ஓடிடலாமா? வெள்ளக்காரனும் விட்டுருமா? அவங்க அப்பனுக்கு அப்பன் நான் காட்டுறேன், தட்டுறா. சரி. Let's go! கண்ணு இருக்கும்போது கண்ணு இப்படி போகுது. வாட்? 4வது மாடி போனோம், மாறி 3வது மாடிக்கு வந்துட்டோங்க. ஹே, தமிழா நீங்க? எஸ். தமிழ்நாட்டுல எங்க? சென்னை. சென்னையா? சென்னையில எங்க? நீங்கள் ஆரியபுரம், நாங்கள் ராயபுரம். நடுவில் தான் ஒய்யே மிஸ்ஸிங். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேங்க. இட்ஸ் ஓகே. என்ன விஷயமா பாரிஸ்க்கு வந்திருக்கீங்க? நாங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜரு, லொக்கேஷன் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஓ ஓகே ஓகே. பேர் என்ன? யோயோ. Nice name and I really like that hairstyle by the way. Yeah, thank you. Put the guns down. They're from my country. Baissez vos armes, les gars, c'est bon. கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டானே, முறைச்சினேக்கிறானே. அம்மா இவன் மட்டும் தொகுறான் பாருமா. Sorry. John Woo, mettre les armes à vous. Non, non, je le sens pas, lui. ஐயோ C'est bon. Baissez votre arme. இறகுடா, எங்கள் ஏரியா அந்த இனத்துக்கு நான் தொழுக வச்சிருப்பேன். I'm so sorry. Okay. Actually இந்த weekend birthday celebration. Oh. என் சேஃப்டிக்காக என் அப்பா இந்த பர்சனல் செக்யூரிட்டிஸ் வச்சிருக்காரு. So 4th ஃப்ளோருக்கு ரைட்ல போங்க, லிஃப்ட் இருக்கு. Got it? ஓகே. Great. Thank you. Bye. அவங்க அப்பா நமக்கு பச்சை துரோகம் மாட்டான்டா. ஆமாண்டா, 8 பேர் துப்பாக்கி கூட வந்துட்டானுங்க. அது இல்லடா, இப்போ உனக்கே தெரியும்ல, எனக்கு எதை பார்த்தாலும் அப்படியே மனசுல அப்படியே போட்டோ பதிச்சுட்டு அந்த பொண்ணோட போட்டோ அவங்க அப்பா வீட்டில் பார்த்தவ கூட அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சுமாராக தான் இருந்தது. ஆனால் நேரில் அந்த பொண்ணை பார்க்கும்போது டேய் டேய் கண்ணுடா, கண்ணாடா அது. இப்படி ஒரு பொண்ணை பற்றி நம்ம எல்லாரும் செஞ்சுட்டான்டா. அப்படியே எல்லாரும் செஞ்சுட்டு பொண்ணை ஃபாரின் அனுப்பிட்டான். டேய் நமக்கு தேட்டர் தான்டா லட்சியம். ஆமாண்டா, தேட்டர் தான் என் லட்சியம். அதை விட்டு என் கவனம் என்னைக்குமே செத்துறாது. ஒரு வேலை நான் அப்படியே டைவர்ட் ஆனேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். இப்போ நீ எல்லாம் ஒரு ஆள் உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். சரி, ஆனாலும் நீ சொல்லு, ஜுங்கா ஸ்டடின்னு சொல்லு, நான் ரெடி ஆயிடுவேன். ஒரு டெஸ்ட். இப்போ அந்த பொண்ணு தான் அங்கே இருக்கு, நான் அப்படியே டைவர்ட் ஆகிறேன். சொல்லு. ஜுங்கா ஸ்டடி ரெடி. இதெல்லாம் யார் சொல்லித்தரா? ஆண்டியா? டேய் இதே ட்ரெஸ் புதுசா இருக்கு, எப்போ எடுத்த? டேய் ஹோட்டலுக்கா இருந்துடா, பாத்ரூம் இருந்தேன் ஃப்ரீ. அப்போ ஓகே, நான் எப்படி மிஸ் பண்ணேன்? ஆண்டவரே, இவங்கிட்ட இருந்து எப்படியா காப்பாத்தேன். Excusez-moi, monsieur. Who this disturbance? Come here. Il y a un invité pour vous. Hi. Hi, Junga. Welcome to Paris. Nice to see you. எப்படி இருக்கீங்க? இப்படியே இருந்தா நல்லாதாமா இருப்பேன். ஜுங்கா 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 விடுங்க, ஜுங்கா விடுங்க. ஜுங்கா அவன் இல்ல, நான். அவனை கட்டி பிடிச்ச பொண்ணு நீதான். அப்ப நீங்க ஜுங்கா இல்லை, நான் ஃபர்ஸ்ட் யூன் சொல்லல. அவர் எப்பெல்லாம் டைமிங் மிஸ் பண்றாரோ அப்பெல்லாம் நான் டாக்கா போட்டுருவேன். ஏய் அவன் என் அசிஸ்டன்ட். Hi, Junga. I'm Kalki. ஹாய். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. மேனேஜர் சுகுமார் தான் என்ன அனுப்பி வச்சார். அவரே அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் இங்க ஷூட்டிங்காக லொகேஷன் பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் தேவை. இங்கே டைரக்டரா? ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓ
ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இவ்வளோ காஸ்ட்லி ஹோட்டல்னா எங்கள் தமிழ் சினிமாவில் நாங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ரியலி c'est bien சரி ஓகே, நான் நைட்டு பிளான் பண்ணிட்டு காலைல என்ன ப்ரோக்ராம்னு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க. அடிக்கடி லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அலர்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. மேனேஜர் சொல்லிட்டாருல, அதை நீ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே? நீ மூடு. சரி கல்கி. ஓ நோ. பாய். ஆமாம். ஒன்ன பிடிக்கல. ஏன் பிடிக்கல? கருத்தவெல்லாம் கல்வி.